கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு சொன்னாங்க, அவ்வளோருமே வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும், அப்போ வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த ஊருக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கோயில் நிலத்தை எழுதி கொடுக்கறதுக்காக பாட்டி இந்த மாதிரிக்கு முடிவெடுத்துருக்குறாங்க. நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் வந்து அந்த கோயில் நிலம் வந்து கோயில் கட்டுறதுக்கு முடியும். அதனால் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோமா அப்படின்னு சொல்லவும், அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள், அது மட்டும் என்னால் முடியாது, எனக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் கையெழுத்து போட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து ஊர் ஜனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஊர் ஜனங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ பரமேஸ்வரி அம்மாவும் சரி, இந்த ஊருக்காகவும் கோயிலுக்காகவும் எவ்வளவோ நீங்கள் வந்து வாரி வழங்கியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி பிடிவாதம் பிடிக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீங்கள் மட்டும் கொஞ்சம் மனசு இறங்குனீங்கன்னா நம்ம வந்து கோவில் கட்டுறதுக்கு வேலையை தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், அவங்கள வேணால் வேறு நிலத்தை வந்து வேணால் கோயிலுக்காக கொடுக்க சொல்லுங்கள். அப்படிங்கும்போது, இல்லைம்மா, இதுதான் வந்து கோயில் கட்டுறதுக்கு சரியான இடம், அதனால இந்த இடம் வந்து தந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எங்கள் பாருங்கத்தை நம்ம போய் கையெழுத்து போட்டதுனால ஒரு பிரச்சனையும் ஆக போகிறது கிடையாது. அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வந்து கார்த்தியும் ராஜராஜெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாரு சாமுண்டீஸ்வரி, இது வந்து எங்கள் அம்மாவுக்காக நீ எதுவுமே செய்யலை, கோயில் கட்டுறதுக்காக தான் இந்த நல்ல முடிவை வந்து அம்மா எடுத்துருக்குறாங்க. நீ போய் கையெழுத்து போடுறதுனால நம்மளுக்கு இந்த ஊர் ஜனங்க மத்தியிலையும் நம்ம கடவுளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இதுலேயும் நம்மளுக்கு எந்த இது நம்மளுக்கு வந்த போகிறது கிடையாது. அதனால நீ வந்து குடும்ப பிரச்சனையை காரணம் காட்டி நீ போட மாட்டேன்னு இப்படி சொல்லாது அப்படின்னு சொல்லவும், ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரி வந்து ஊர் ஜனங்க அப்புறமா வீட்டில் உள்ளவங்களாம் அப்படி சொல்கிறத பார்த்துட்டு, சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மதிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது அக்காவோட மனசை இந்த கார்த்தி மாற்றி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சிவனாண்டி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே பார்க்கும்போது ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அவங்க கிளம்பவும், அப்போ வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் சரின்னு சொல்லி சம்மதிச்சேன், ஆனால் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது. அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே சந்திரகலா வந்து சிவனாண்டி கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், சிவனாண்டி இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சந்திரகலா அவங்கள அங்கே வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நானும் எவ்வளோ தடுத்து பார்த்தேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, அந்த டிரைவர் பையன் இப்படி பேசுறது உடனே அக்காவோட மனசையும் அவன் மாற்றிட்டான் வழக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து கார்த்தி வந்து அங்கே பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. இது தெரியாமல் சந்திரகலா சிவனாண்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவும், அப்போ வந்து சிவனாண்டி இது சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, அதான் எனக்கு தெரியல, இப்போ எப்படியும் அநேகமாக எல்லாரும் அந்த கிளை வீட்டுக்கு தான் கிளம்புவாங்க, இப்போ அங்கே போனதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே, இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ பண்ணணும், ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே, கோயில் நிலத்தில் இந்த மாதிரிக்கு நீங்களும் செஞ்சீங்க, அதுவும் தவிடுபடியாக போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சிவனாண்டி வந்து சரி இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, நான் சித்திக்கிட்ட வந்து நான் கேட்டுக்கிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும், சந்திரகலா வந்து திரும்புகிறாங்க. திரும்பி பார்க்கும்போது கார்த்திகை நிற்கிறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே, என்ன நான் ஃபோன் பேசுகிறத ஒட்டு கேட்கறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, அது உங்களுக்கு தான் அந்த பழக்கம் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்போ என்ன வம்புலுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, வம்புலுக்கிறது இந்த மாதிரிக்கு பண்ணக்கூடிய வேலையெல்லாம் எனக்கு இது கிடையாது, இதெல்லாம் உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் தான் இந்த மாதிரிக்கு வேலையெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கோயில் நிலத்தில் இந்த மாதிரிக்கு வச்சது நீங்கள் தானே, உங்கள் புருஷனும் அந்த முத்துவேல் சேர்ந்து தானே இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வந்து சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அதே மாதிரிக்கு அந்த கோயில் நிலத்தில் வந்து சாமி இது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, சாமி சிலையை நான் தான் வச்சேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சந்திரகலாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஓஹோ, அப்போ இது எல்லாம் இவனுடைய திட்டம் தானா, அப்போ சாமி சிலை வந்து வந்தது அது வந்து இயற்கையாகவே வரல, இவன் இதெல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறானா, இவனுக்கு எப்படி தெரியும் நம்ம திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அதிர்ச்சி அடையவும், அப்போ வந்து கார்த்தி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு பணத்தை வச்சு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போனீங்களா, அதுக்குள்ளே ஃபோனை வச்சு நீங்கள் பேசினது எல்லாத்தையும் நான் தான் கேட்டேன், அதனால தான் எனக்கு உங்களை பற்றின சுயரூபம் தெரிஞ்சிச்சு, நீங்கள் இந்த கோயில் நிலத்தை பாட்டி வந்து கொடுக்கக்கூடாமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சேன், அது மட்டும் இல்லாமல் அத்தையும் கையெழுத்து விடாமல் பண்ணுறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டிங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சந்திரகலா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து அத்தை கிட்ட சொன்னோம்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா, இதுக்குள்ள எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கவும், இது கிட்டதுமே சந்திரகலாவில் என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க திருன்னு. அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இதுங்க பாருங்க, இதுக்கு மேலேயே இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருங்க, உங்களுக்கு அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, இங்கே பாரு, இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிட்டு இருக்காத,
என்ன பண்ணினாலும் சரிதான், அந்த கிழவியோட குடும்பத்தோட எங்க அக்கா குடும்பம் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லவும், என்னங்க உங்களுக்கு வந்து பிரச்சனை, அப்படி 2 குடும்பம் ஒன்று சேர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும் போது, எங்க அம்மாவோட கதையை முடிச்சது அந்த கிழவியோட குடும்பம் தான், அதனால இந்த 2 குடும்பம் ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க நீங்க வந்து ஏதோ தன்னந்தனியா அப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு அத்தையோட துணை இல்லைன்னா நீங்க யாருமே இல்லாத ஒரு அனாதை ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை பத்தின எந்த ஆதாரத்தையும் நான் வந்து அத்தை கிட்ட சொல்லாம நான் மறைச்சு வச்சிருக்கிறேன். அப்படி மட்டும் நான் உங்களை பத்தின இந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கிடுங்களேன், அடுத்த நிமிஷமே அத்தை உங்களை வந்து கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாங்க. அப்புறமா உங்க நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதுக்காக அதையே வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்க வந்து ரொம்பவே ஓவரா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, இதுக்கு மேலேயும் இப்படிலாம் நீங்க பண்றத நிறுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அப்போ சந்திரகலா வந்து கார்த்தி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு எரிச்சலோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து சொல்லிட்டு போகிறாங்க, இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அடுத்ததாக கார்த்தி வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி உங்களுக்கு நல்ல விஷயம் பாட்டி, இப்படி அத்தை வந்து வரதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படிங்கவும், இதை கிட்டதுமே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னையா நீ சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு தெரியும்யா, உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா கண்டிப்பாக நீ அதை நல்ல மாதிரிக்கு தான் செஞ்சு முடிப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க, சரி பாட்டி அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட கேட்டு நீங்க ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கவோ, சரிதாயா இப்பவுமே நான் உடனே கிளம்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து லாயரை பார்க்குறாங்க. அப்போ லாயர் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும், அதனால வந்து சாமுண்டீஸ்வரியம்மா 2 நாள் உங்கள் வீட்டில் இருக்கணும், எல்லாருமே கையெழுத்து போடணும், சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே உடனே பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. கார்த்தி உடனே வந்து சரி பாட்டி நான் அத்தையை வந்து அங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும், சரிதாய்யா நான் தடபுடலாம் விருந்துக்கெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, அத்தை நம்ம எல்லாரும் வந்து பாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சுது, கையெழுத்து மட்டும் தானே போடணும், அதுக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனாலே போகிறோம்ல அப்படிங்கும்போது, இல்லைத்த 2 நாள் நம்ம அங்கே இருக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும்னா நம்ம அங்கே இருந்தால் தான் முடியும், அதனால வந்து நான் பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், பாட்டியும் சரின்னு சொல்லிட்டாங்க, நம்ம எல்லாருமே கிளம்பணும் அப்படிங்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பாக தான் இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜனும் மயில்வாகனும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுக்கிட்டு பேசாம அமைதியா இருக்கிற, வா நம்ம கிளம்பலாம், ஒரு நல்ல காரியம் பண்றதுக்காக தானே நம்ம கிளம்புறோம், அதனால வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரோஹிணி சுவாதி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம்மா பாட்டி வீட்டுக்கு போகலாமா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சாமுண்டீஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்புறாங்க. சந்திரகலா வந்து எரிச்சலோட முறைச்சி பார்த்துட்டே அவங்க போகவும், அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி பாட்டி வீட்டுக்கு வரவும், பாட்டி வந்து எல்லாரையும் வந்து வரவேற்கிறாங்க சந்தோஷப்பட்டு. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டாங்க, சாமுண்டீஸ்வரி நீ வருவேன்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாமுண்டீஸ்வரி, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருங்க உங்ககிட்ட பேசி உறவாடுறதுக்குலாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவத்திலேயே வழக்கம் போல வந்து அவங்க உட்காருதாங்க. இவ எப்படி வந்து சரிதான் எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாலே அதே எனக்கு போர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து கொஞ்சம் சோகத்தோட இருக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு எடுத்து அவங்கவுங்க ரூமுக்கு போயிடவும், அப்போ வந்து ரேவதி சோகத்தோட இருக்கிறத பார்த்துட்டு அங்கே பாட்டி வராங்க. என்ன ரேவதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து பாட்டி வந்து கேட்டுட்டு நினைக்கிறாங்க, இவங்க 2 வரையும் நம்ம ஒன்று சேர்த்து வைக்கணும், இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கனால தான் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அடுத்து பார்த்தோம்னா பாட்டி வந்து கார்த்தியும் அவங்க ரேவதியும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவங்க சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க, எப்படியாவது என் பேரனும் பேத்தியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து முடிவெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் அவங்க கூப்பிடவும், பாட்டி வந்து கூப்பிடவும் 2 பேருமே வராங்க. என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் என்ன நடக்க போகுது, கார்த்தியும் ரேவதி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.